கொடுமையானது. ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் உள்ள ஒருத்தர் மேலே சுமத்திருக்கோம். அப்போ நான் சரி பத்திரிக்கை நான் வந்து குற்றவாளியாக்கல, தவறு நிகழ்ந்துருச்சு. நீங்கள் பாரதி கண்ணன் இன்னொரு யாரோ பண்ண ஒரு குற்றத்தை இவர் ஃபோட்டோ போட்டுங்க நிகழ்ந்துச்சு. அப்போ நாங்கள் சொல்லாமலே ஐயோ தப்பாக ஒருத்தர் போட்டோமே அப்படின்ட்டு நாங்கள் சொல்லாமலே நீங்கள் போடணும் சார் பத்திரிக்கை தருமோம், அது பத்திரிக்கை தருமோம். நாங்கள் கேட்டும் போடலைன்னா அப்போ நாங்களே என்ன பண்ணுறது தெரியல. இது வேறு விஷயம்னா கடந்து போயிருக்கலாம். நான் சொல்கிற மாதிரி வேறு எத்தனையோ குற்றத்தை நிறைய சந்திச்சிருக்கோம். நாங்கள் சினிமா துறையில் ஒரு இயக்குனரை பற்றி, ஒரு நடிகரை பற்றி, ஒரு புடிசரை பற்றி எத்தனையோ செய்தி. இது அப்படி இல்லை. இது வந்து ஒரு 5 வருஷம் பொண்ணை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக இருந்தால் எப்படி சார்? அது எப்படி? அவர் பேர் கெட்டு போச்சு, இமேஜ் போச்சு, சொந்தங்களில் உண்மையாக பொய்யாங்கிற ஒரு இது இருக்குது. இதெல்லாம் ஒரு தீர்வு சொல்கிறது யார்? நான் நல்லவன், நான் தப்பு பண்ணல, நான் அந்த ஆள் நான் இல்லை, இவரை சொல்லிட்டு இருக்கணுமா? ஒரே ஒரு இது முடிஞ்சு வச்சு எந்த பத்திரிக்கை இந்த செய்தி வந்துச்சோ அவங்க இது தவறான செய்தின்னு சொல்லிட்டா மேட்டு முடிஞ்சது. இவர் எல்லாரும் சொல்லிக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லாரும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும் அவசியம் இல்லை. தயவுசெய்து சினிமாக்களும் மனசுங்க தான். எங்களுக்கும் மனசு இருக்குது, எங்களுக்கும் ஃபீல் இருக்குது. நாங்களும் சொந்தங்களையும் நட்புகளையும் எல்லோரும் சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை மனசு வச்சு செய்து போடுங்க. இன்னொன்று ரெகுலராக வந்துக்கிறாங்க. ரெகுலர் ஏற்கனவே இயக்க சங்க சார்பு நிறைய சொல்லிட்டோம். தயவுசெய்து ஒரு செய்தி போடும்போது அதை ஆராய்ஞ்சு போடுங்க அப்படின்ட்டு நான் பொதுவாக எல்லா பத்திரிக்கையும் இப்போ சொல்கிறேன். பிரபல இயக்குனர் இந்த நடிகைக்கு பாலியல் தொல்லை அப்படி போட்டிருக்கேன். பிரபலம்னா என்ன மீனிங் தெரியும் எனக்கு. அந்த இயக்குனர் டேரக்டர் இல்லை, ஃபஸ்ட்டு படம் எங்கேயோ ஏமாற்றி ஆளுக்கு வச்சு ஒரு படம் பண்ணிக்கிட்டு அவர் பிரபல இயக்குனர். அவர் பிரபலங்கிறதுக்கு என்ன மீனிங் தெரியல. அவர் பிரபல நடிகைன்னா அப்போ தான் ஏதோ ஒரு துணை நடிகை நடிச்சிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அது இங்கே ஒரு ஆராயிறதில்ல. ஒரு நடிக்கும் போது நாங்கள் யார் நினைக்கிறேன், அவங்க மக்கள் வந்து அவங்க இந்த நடிகையாக இருக்குமோ அந்த நடிகையாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு செய்தி, ஒரு விற்பனைக்காக, பத்திரிகை விற்பனைக்காக இது வந்து நீங்கள் சினிமாக்காரங்களை ரொம்ப அடிக்கடி அவமதிக்கிறது. அப்புறம் பொதுவாகவே இந்த சினிமா நட்சத்திரங்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் இவங்களுக்கு தான் இன்றைக்கி பார்த்தா அவங்கள சொந்த வாழ்க்கையில் உள்ளே போடுறது, பெர்சனல் லைஃப்பில் உள்ளே போடுறது. என்ன வேணாலும் பேசிடலாம் சார், கேட்குறதுக்கு யாருமே இல்லை சார். ஒரு அரசியலில் வந்து ஒரு கருத்து, அரசியல் பற்றி கருத்து சொன்னால் டக்குனு அரசு உள்ள வச்சுறாங்க. அப்போ அரசியல்வாதிகள் தான் பொது சேவையில் இருக்கிறவங்க, அவங்க தப்பு பண்ணது அவர் சொன்னாலே தூக்கி உள்ள வைக்கிறாங்க. எங்களுக்கு யார் சார் கேள்வி வைக்கிறது? எங்களுக்கு யார் வேணும் என்ன சொல்லலாம், என்ன வேணால் பேசலாம். சினிமாக்காரனை பற்றி அசேஷமாக நீங்கள் இப்போ அவங்க வாழ்க்கையை எடுத்து பேச சொல்லலாம். அவர்கிட்ட படுத்தாங்க, இவர்கிட்ட படுத்தாங்க. நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நடிகை யாரோட தொடர்பு தான் இப்போ முக்கியமாக இதெல்லாம் பேசும்போது இதுக்கு யார் பொறுப்பு? இப்போ கேள்வி கேட்க ஆள் இல்லையா? ஒரு நடிகை வாழ்க்கையும் நடிகர் வாழ்க்கையும் பர்சனல் வாழ்க்கையெலாம் சொல்லி பத்திரிகை குழப்பம் நடத்தும் போது இங்கே கேட்குறக்கு ஆளே இல்லை. அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நியூஸ் என்னை பற்றின ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இப்போவும் பத்திரிகையாளர் சொல்கிறேன், நீங்கள் நண்பர் தான், எங்களுக்கு சகோதரர்கள் தான். தயவுசெய்து எங்களையும் ஒரு மனிதராக நினைங்க. எங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கும் மனசு இருக்குது, எங்களை சார்ந்து சொந்த மிதமாக இருக்குது. அவங்களுக்குள்ளே எங்களுக்கு தலை குனிகிற மாதிரி செய்து போட்டாது. இன்றைக்கி அவர் தலை குனி வச்சுட்டீங்க. அது அந்த பத்திரிக்கை தான் ஒரு மறுப்பு போடணும். திரும்ப கேட்டுக்கிறேன், தயவுசெய்து ஒரு சின்ன மறுப்பு போட்டுட்டா அவர் இந்த மன உடைச்சிலேருந்து விடுபட்டுவார். நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் தான் இப்போ பத்திரிக்கை சேர்ந்து நீங்கள் தான் எங்களுக்காக குரல் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் இப்போ கேஸ் போட முடியுமா? சங்கம் மூலியமாக நாங்கள் வந்து வேண்டுதல் வைக்கணும் சார். நாங்கள் இப்போ சொல்கிறேன், பத்திரிகைகளும் சரி, நீங்கள் எல்லாமே நாங்கள் இல்லை, உங்களை சார்ந்தான் சும்மா ஒரு வாழ்க்கை எல்லாமே இருக்குது. ஒரு படத்தோட வியாபாரத்திலேருந்து எல்லாருமே உங்களை சார்ந்தான் இருக்குது. எல்லாருக்கும் பொறுப்பு. அப்போ மற்ற பத்திரிக்கைலாம் கொஞ்சம் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணணும் பத்திரிக்கைட்ட. சார் உங்களால் மொத்த பத்திரிக்கைக்கும் இதாகுது. நான் சொன்னேன் தவறு தான், தவறு எல்லா இடத்தும் நிகழும் சார். எல்லா இடத்தையும் சொன்னேன்.
அரசாங்கத்திலேருந்து, காவல்துறையிலேருந்து, நீதித்துறையிலேருந்து, நீதித்துறையிலே சில தவறு நடக்குது. அப்படிங்கும்போது பத்திரிக்கை துறை தவறு நடக்குது சகஜம், நான் சொல்கிறேன். ஆனால் தவறு தெரிஞ்சதுக்கப்புறமும் நாங்கள் மறுப்பு தெரிவிக்க மாட்டோம்னு சொல்கிறது அது மிகப்பெரிய குற்றமாயிடும். அது ஒரு மனுஷனை போட்டு நீங்கள் அடித்து துவைச்சு வந்து குழி தோண்டி புதைச்சிருக்கீங்க. தயவுசெய்து கொஞ்சம் மனித நேயத்தோட பத்திரிக்கை தர்மம் இருக்குல்ல, சொல்கிறோம்ல, பத்திரிக்கை தர்மம்னு சொல்கிறோம்ல. அப்போ இது தர்மம் இல்லையா? தவறான செய்தி போட்டோம், அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம் தர்மம் தானே சார்? அது பத்திரிக்கை தர்மம் தானே? அந்த தர்மத்தை கொஞ்சம் நிலைநாட்டுங்க தயவுசெய்து. நான் இயக்க சங்க சார்பும் நாங்கள் கேட்டோம், எழுத்தாளர் சங்க சார்பும் கேட்டாங்க, சின்னத்திரை சார்பும் கேட்டோம். நாங்கள் இது வந்து ஒட்டுமொத்த சினிமா துறையே நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளை நினச்சிக்கோங்க. தயவுசெய்து அந்த பத்திரிக்கை வந்து ஒரு மறுப்பு போட்டால் அவர் ரோட்டா சொந்த பந்தங்கள் நட்பு வட்டத்துலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவார். அவர் மன உளைச்சலேருந்து அவரை காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம். நான் பேச வேண்டிய எல்லாமே அண்ணன் பேரரசு, சின்னத்திரை சங்க நடிகர் சங்க தலைவர் பரத், ரங்கநாதன் அண்ணன், மீரா கதிரவன் எல்லாருமே பேசிட்டாங்க. இருந்தாலும் என்னை பற்றி ஒரு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சிறு விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்றேன். ஏற்கனவே சொன்னது தான், நான் அந்த சினிமா துறைக்கு வந்து 40 வருடங்கள் ஆச்சு. இதுவரைக்கும் என் மேலே எந்த வம்பு தும்போ ஒரு கேஸோ பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆரோ எதுக்குமே என் மேலே வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை போதும் நமக்கு அப்படின்னு நான் என்ன நோக்கத்துக்காக வந்தனோ ஒரு 10 படங்கள் டைரக்ட் பண்ணேன். கண்ணாத்தாள், திருநெல்வேலி, ராஜராஜேஸ்வரி, பண்ணாரியம்மன் போன்ற பல படங்கள் டைரக்ட் பண்ணேன். அருவாவேல் பண்ணேன், தாயே புவனேஸ்வரி, நிறைய படங்கள், ஒரு 10க்கும் மேற்பட்ட படங்கள் டைரக்ட் பண்ணேன். அந்த ஒரு நடிகராக வரணும்னு நினச்சி வந்தேன், அதுவும் நான் எனக்கு வாழ்க்கையில் நடந்துச்சு. ஒரு டைரக்டராக வந்தேன், எத்தனையோ நண்பர்கள் வர்றாங்க போராடுறாங்க, டைரக்டராக வர முடியலை. எனக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்தார், நான் டைரக்டரானேன். கே பாலச்சந்திரட்ட கதை சொல்லி ராஜராஜேஸ்வரி பண்ணேன். ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட கதை சொல்லி 2 படங்கள் அங்கே பண்ணேன், கண்ணாத்தாளும் திருநெல்வேலியும். அதாவது இந்த 40 வருடத்தில் எந்த குற்றங்குறைகளில் ஈடுபடாத என்ன திடீர்னு ஒரு பத்திரிகையில் வந்து அதுவும் பாலியல் புகார்னு ஒரு தவறான ஆள்மாறாட்ட செய்தியை போட்டு, இந்த ஆள்மாறாட்ட செய்தி வந்து ஒரு கொலைக்கேஸாக இருந்தால் கூட நான் ஏற்றுருப்பேன். ரைட், ஒரு கொலையை நம்ம பண்ணிட்டு சொல்லிட்டாங்களா, மறுநாள் இல்லைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு ஈஸியாக எடுத்துருப்பேன். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் நான் வந்திருக்க மாட்டேன். அந்த செய்தி ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க, வட இந்தியாவிலே ஒரு சிறுமிக்கு ஏற்பட்ட ஒரு பாலியல் பலாத்காரத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் போக்சோ சட்டம். அதுக்கு வந்து ஜாமீனே கிடையாது, 3 வருஷம் ஜாமீன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தில் கைதான ஒரு மனிதரை ஒரு அருவருக்கத்தக்க செயல், லாட்ஜில் வச்சு அவரை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணை வச்சு விபச்சாரம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கொடுமையான ஒரு செய்தி வந்த செய்தியை வந்து அந்த நிருபர் அறவுரையாக கேட்டுட்டு அந்த சம்மந்தப்பட்ட அரெஸ்ட் பண்ணவங்க ஃபோட்டோவை வாங்கி போடுவதற்கு பொறுமை இல்லாமல் கோயம்பேடு போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணி அவரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஷனில் கண்டிப்பாக ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க கேட்டால். இவர் பாரதி கண்ணன் துணை நடிகர் இவராக தான் இருக்கும்னு ஒரு கற்பனை யூகத்தில் எழுதின எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு எழுத்துக்கள். ஒரு கற்பனையில் எழுதுவோம்ல, இவர் அரெஸ்ட் பண்ணார்னா இவர் கூட ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், இவர் பல பேருக்கு விருந்தாக்கியிருப்பார், இவர் இப்போ சினிமா பிரபலங்கள்லாம் மாட்ட போகிறாங்க, இவ்வளவு கேவலமாக எழுதி ஒரே நாளில் 40 வருட இமேஜை சிதைத்து விட்டார்கள். ஓகே, நான் மறுநாள் போய் நான் இல்லையா அவர் வேறு நான் வேறுன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் மீடியாக்களில் சொல்கிறேன். உங்கள்கிட்டையும் அது மூலமாக நான் சொல்லிக்கிட்டேன். ஓகே, என்னோடய படங்களில் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் நான் சொல்லாத 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். கண்ணாத்தாள்னு ஒரு படம், அது வடிவேல் கேரியர்லே ஒரு மிகப்பெரிய சூனா பானான்னு ஒரு கேரக்டர். அது தெரியாதவங்களே இந்த உலகத்திலே கிடையாது. அந்த அளவுக்கு நான் அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், ஒரு ஐஏஎஸ் கோட்டர்ஸில் அங்கே ஒரு பெரிய ஐஏஎஸ் கலெக்டரா சார், அந்த சூனா பானா காமெடி சூப்பர் சாருங்க. அந்த அளவுக்கு வடிவேல் வாழ்க்கையில் ஒரு 100 காமெடி சீனில் 10 செலக்ட் பண்ணால் கூட அதில் சூனா பானா விஷம் குடிக்கிற சீனும் ஆடு திருட்டு பஞ்சாயத்தை கலைக்கிற சீனும் இருக்கும். அவர் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய படம். அதேமாதிரி நடிகர் விவேக்குக்கு எங்கள் படத்தில் தான் அந்த லாரிக்கு முன்னால் எலுமிச்சம்பளம் கட்டுறது அது இதெல்லாம் வச்சு 1000 பெரியார் வந்தாலும் இந்த நாட்டை திருத்த முடியாதரா அப்படின்னு சொல்லிக்கிறத அப்போ இருந்து தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களாம் அந்த படத்தை துவங்கி வச்சார். அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, வீரமணியாவுக்கு ஃபோன் பண்ணி, பெரியாரை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காயா, இவனுக்கு அந்த சின்ன கலைவாணர் விருதை கொடுங்கயான்னு விவேக்குக்கு விருது கொடுக்க வைத்ததே கலைஞர் ஐயா தான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த விருதே கிடச்சிது. இதெல்லாம் உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. ஏன் சொல்ல வரேன்னா, கலைஞர்களை வந்து அந்த அப்போ ஆட்சியாளர்கள் ரொம்ப மரியாதை தான் பண்ணாங்க. இப்போ உள்ள சிஎம்மை பற்றி நான் குறை சொல்லலை. அந்த துணை சிஎம்மோடு நான் ஒரு படம் நடித்தேன், திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு.
பொதுவாக எம்என்எஸ் தங்கம்னு படம் நடித்தேன். அவர் என்ன ஃபஸ்ட்டு நாளே சீனில் கூப்பிட்டு போய் தனியாக கூப்பிட்டு போய் சார் உங்களுடைய சூனாப்பானா காமெடிக்கு நாங்கள் எங்கள் குடும்பமே ரசிகர் சார் அப்படின்னு. அது அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய எளிமையை காமிச்சிது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஐயா அவர்கள் எவ்வளவோ நல்ல திட்டங்கள் இங்கே கலைஞர்களுக்காக செய்கிறாங்க. ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கொடுக்குறாங்க, சிறந்த சின்னத்திரை நடிகர், பெரிய திரை நடிகர்கள் உள்ள கலைமாமணி விருதுகள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. எங்களுடைய இசை மேதை இளையராஜா அவர்களுக்கு அரசாங்க செலவிலே விழா எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு எங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம். எங்கள் கலைஞர்களுக்காக செய்கிற விஷயம் நல்ல விஷயம் தான். அதே மாதிரி கலைஞர்களை பாதுகாக்கிற பொறுப்பும் ஒரு கலைஞர் ஐயா குடும்பத்துக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்கள நம்பித்தானே நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஒரு நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பாதுகாப்போடு நாம் இருக்கவங்க நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட இந்த மாதிரி தவறானவர்கள் ஒரு வாழ்க்கையை சூசைட் நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய செய்திகள் போட்டால் அதை அரசாங்கமே கண்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு தப்பு போட்டால் ஒரு மறுப்பு போடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செய்திகள் வந்து அறிவுறுத்தணும். இந்த மாதிரி செய்திகள் போட்டால் ஒரு வாழ்க்கை பாதிக்கும், மக்களுடைய வாழ்க்கை பாதிச்சிடும் இல்லையா? அதை அவங்க கண்டிப்பாக அதை அறிவுறுத்துவார்கள்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த போராட்டம் எனக்கான போராட்டங்கிறத விட எதிர்கால இயக்குநர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி ஏதாவது ஒரு செய்தி வந்தால் இப்படியெல்லாம் கண்டனம் தெரிவிப்பாங்க, தேவைப்பட்டால் வழக்கு கூட தொடருவாங்க சினிமாக்காரங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டமாவது ப்ரெஸ்ஸுக்கு இருக்கும். பார்த்து செய்யுங்க, அந்த செய்தியை கொஞ்சம் இன்னொரு வாட்டி கேட்டுக்கங்க, ஒரு பிஆர்ஓட்ட கேட்டுக்கோங்க. இந்த துளசி பழனி எல்லாம் இருக்காப்புல ஏவிஎம் காலத்தை அவங்க படங்கள்லேருந்து பண்ணியிருக்காரு, சாரோடைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பிஆர்ஓ கோவிந்தராஜன் ஒரு நண்பர் இருக்கார், நிறைய நிகில் முருகன் யாரெல்லாமும் இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை, சார் இப்படி ஒரு டேரக்டரை பற்றி வந்துருக்கு, உண்மையாக கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். கேட்கலாம், எங்ககிட்ட கேட்கலாம். டைரக்டர் சங்கம் இருக்கிறது, நடிகர் சங்கம் இருக்கிறது, ஒரு வார்த்தை. ஏன்னா செய்தி வந்து மோசமான செய்தி. சாதாரண செய்தியாக இருந்தால் நீங்கள் யார்ட்டையும் கேட்க, நீங்கள் நோட் போட்டு போயிடலாம். ஒரு கிசுவா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு டேரக்டரை பற்றி அவர் சரியாக படம் எடுக்கலாம், அப்படி எடுக்கல, இப்படி அது ஓகே. ஒரு கிசு செய்தியாக இருந்தால் நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை, சும்மா போட்டுக்கலாம், அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லிக்கலாம், போய்க்கலாம். இது வாழ்வாதாரத்தையே அழிக்கிற செய்தி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஃபினிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு செய்தியை கொடுப்பது கொஞ்சம் கேட்கும். திடீர்னு ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு போடுறீங்க, அது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிக்கும். அவர் மரணம், இவர் இறந்துட்டார், அவர் ஃபோட்டோ போட்டு மாலையை போட்டு எப்படியோ கிரியேட் பண்ணி போடுறாங்க, அதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கும். அதனால் இது எனக்கான போராட்டம் அல்ல. எதிர்கால கலைஞர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வோ ஒரு நிகழ்ச்சியோ நடக்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக இவங்க மறுப்பு போடலாம் கூட இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, கண்டனம் தெரிவிப்பாங்க. அதனால் கொஞ்சம் செய்திகளை பார்த்து போடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுதான் இதோட முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். மற்றபடி நீங்களும் எனக்காக இங்கே வந்ததுக்காக நன்றி. அண்ணன் பேரரசு அவர்கள் எல்லாருமே இங்கே வந்தாங்க. சின்னத்திரை பரத்து, ராதாரவியண்ணா முதலாக வந்து நின்னார். அவருக்கெல்லாம் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சங்கத்தில் நாங்கள் இருக்கோம்னா அவங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை. ஒரு பிரச்சனை, ஒரு உறுப்பினருக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு தானே சங்கம் வச்சுருக்கோம். அதை உடனே சங்கத்து மூலமாக என்ன எது கேளுங்கப்பா, எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆனால் நாங்கள் சங்கத்தில் தான் முறையிடுவோம். தாய் வீடு மாதிரி அவங்க தான் அந்த சமரசம் பண்ணணும், பிரச்சனை தீர்க்கணும். அதுக்காக அவர் வந்தார். அவர் மிக நேர்த்தியாக அவருடைய கருத்துக்களை சொன்னார். அதுக்காக நான் காலமெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எங்களுடைய சங்கம் உதயகுமார் தலைவர் அவரால் வர முடியலை, அவருடைய சூழ்நிலையாக இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, மீடியாக்களுக்கெல்லாம் நன்றி. இதை பதிவிடுங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் பாதுகாத்துக்கங்க. நன்றி, வணக்கம். புரியலண்ணே. செய்தி கேட்டவுடனே அதாவது நான் சொன்னேன்ல, அதாவது ஒரு செய்திங்கிறது நமக்கே பேர் அதிர்ச்சி. நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தேன் பக்கத்தில், ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ஒரு காஃபி சாப்பிடலாமான்னு வந்தேன். வந்து அங்கே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு. என்னங்க நீங்கள் கடைக்கு வரீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு செய்தி வந்திருக்குனாரு. எனக்கு அப்படி என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படிங்கிற. ஒரு நிமிஷம், மாலை மலர் பாருங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாலை மலர் வந்து கட்டிங்ஸ் எடுத்து காட்டுறாரு. பார்த்தா பிரபல இயக்குனர் பாரதி கண்ணன் போக்சோ சட்டத்தில் கைது, பாலியல் பலாத்கார வழக்கில். பேரதிர்ச்சி. ஊர்களேருந்து ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? எல்லாத்திரையும் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாத்திரையும் நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லைன்னு படத்தில் வர மாதிரி நம்ம விளக்கம் சொல்ல முடியுமா? உங்கள் மீடியாக்கள் அதை செய்யலாம். அதுக்காக தான் நான் அந்த மீடியாக்களை கூப்பிட்ருக்கேன். ஏன்னா உங்களால் செய்ய முடியும். அது இன்னை வரைக்கும் அது இன்னும் தீரலை. சிலர் பார்க்குறாங்க மறுப்பு, சிலர் அதாவது ஒரு மனிதரை பற்றி தப்பாக செய்து போட்டால் உலகமே பார்த்துடுறாங்க. அந்த மறுப்பை வந்து அவ்வளோ ஈஸியாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் அது இல்லைன்னா அது கேர்லெஸ்ஸாக தான் இருக்குது அந்த செய்தி. அதனால் மறுபடியும் இந்த மீடியாக்கள் சொல்லி அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழ்ந்த வேண்டுகோள். அது எங்கள் சங்கத்துக்கோ அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அவருடைய கருத்துக்களும் அது கிடையாது, இயக்குனருடைய கருத்தும் அது கிடையாது. ஒரு சொன்னா
எனக்கு அது நாளைக்கு ஒரு தீர்வே கிடைக்கலாம், நான் அந்த முடிவுக்கு போகலாம், போய்த்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது நாங்கள் வேண்டுகோளை வைக்கிறத திரும்பவும் அந்த அளவுக்குலாம் போயிடக்கூடாது. நம்மளும் அண்ணன் சொல்லியிருக்காங்க, பத்திரிக்கையும் அந்த மறுப்பு போட்டாங்கன்னா நம்ம அதை பற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லைன்னா நம்ம அது போய் வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் போகலாம். ஆமாம், அவங்களுக்கும் அனுப்புகிறோம். அங்கே ஆனால் இது எது நடந்து போச்சுன்னே விட்டுருங்கண்ணே, தெரியாமல் நடந்து போச்சுண்ணே அப்படி வார்த்தையில் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்டம் கட்டி போட்டாங்கன்னு கேட்டால், இல்லைங்க அது எங்களுக்கு வியாபாரம் பாதிக்குண்ணே, உங்களுக்கு தெரியாதாண்ணே, விட்டுருங்கண்ணே, அடுத்து ஏதாவது தீபாவளி மலர் ஒரு பேட்டி கட்டி போட்டுக்கலான்னு வேறு மாதிரி அது மாதிரி பேலன்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம அந்த கட்டாயத்துக்கு உள்ளாகிறோம். அதான் மறுப்பு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. மறுநாள் அது ஒரு செய்தியாக எப்படி போடுறாங்கன்னா, அந்த பாலியல் வழக்கில் நான் கைதாகவில்லை, பேட்டி மாதிரியே என் பேட்டி மாதிரி போடுறாங்க. பாலியல் வழக்கில் நான் கைதாகவில்லை என்று பிரபல இயக்குனர் கூறுகிறார் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேங்க, மறுப்பே இல்லைங்க, இது நான் இல்லை, அந்த குற்றவாளி வேறு இந்த குற்றவாளி வேறு நீங்கள் தெளிவுபடுத்தி போடாமல் விட்டீங்களேன்றேன். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக போட முடியாதுன்னாங்கிறேன். நம்ம ஒரு மனிதனுடைய காலை லைட்டாக மிதிச்சா கூட, ஆனால் சாரி நான் தெரியாமல் போட்டோம் சொல்கிறோம், நடந்து போகும்போது பட்டால் கூட சொல்கிறோம். ஆனால் ஒரு வாழ்வாரத்தையே சிதைக்கிற ஒரு செய்தியை போட்டுட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு சினிமா துறையில் ஒரு டைரக்டராக இருக்கனால அந்த செய்திகள்லாம் நாங்கள் ஓரளவு பேலன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் பல சோகத்தையும் சந்திச்சுக்கிறோம். ஒரு சோகம், வாழ்க்கையில் தோல்வி, எவ்வளவு தினமும் பல சோதனைகளையும் வேதனையும் சந்தித்து தான் நாங்கள் சாதனைக்கு வர்றோம். அதனால நம்ம அது சூசைட் பண்ணக்கூடாது, தற்கொலைலாம் பண்ணக்கூடாது, நமக்கு உண்மை இருக்குது, போராடுவோம் அப்படின்னு போராடுவோம். இதே மனநிலை எல்லாருக்கும் இருக்குமான்னு எப்படி இருக்கும்? அது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயமா தானே, எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. முதல்ல சங்கங்கள் 24 யூனியன்ல உள்ளவங்கலாம் வந்து இந்த பிரபலமானவங்களுக்கு மட்டும்தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து நிற்கிறீங்க. இது ஒரு சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு பக்கம்லாம் யாரும் எந்த பிரச்சனையும் வந்து நிற்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. சரி, அந்த குற்றச்சாட்டுக்கு அது இப்போ நான் தான் சொன்னேன், இது எனக்கான போராட்டம் இல்லை, அண்ணனுக்காக போராட்டம் இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி யாருக்கு நடந்தாலும் அது வந்து பிரச்சனைக்கு நாளைக்கு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காகத்தான் இது நாங்கள் பண்ணுறோம். எனக்கு வந்து சின்னவங்க பெரியவங்க அப்படியே எங்கே இந்த மாதிரி தவிர நாங்கள் குரல் கொடுப்போம். இன்னொன்று பாதிக்கப்பட்டவங்க வந்து சிலர் என்ன பண்ணுறாங்க, பெருசாகிக்கிறாங்கிறாங்க, ஒரு செய்தியாக போயிடும். நம்ம பேச போய் அது இன்னும் பெருசாகிருமோ அப்படிங்கிறபோது அவங்க இதோடு விட்டுருங்கிட்டு அவங்க மண்ணை வச்சுருந்தா கூட அதை தாங்கிட்டு இதோடு போயிடணும் அவங்களுக்கு நினச்சிடாங்க. அண்ணன் மாதிரி ஆளுக்கு வந்து, ஏன்னா இவருக்கு வந்து இந்த ஏஜ் என்ன ஏஜ் அப்போ ஸ்தானத்தில் சொல்லுவார். அப்போ இவர் வந்து இதுக்கு ஒரு எனக்கு சொன்ன வார்த்தையை ஃபஸ்ட் நாள் கண்கழிந்து எங்கள் பேசினார். பேசும்போது அவர் அழுதுட்டார். என்ன சொன்னார்னா, சார் இது எனக்கான இது இல்லை, இதுக்கப்புறம் இது மாதிரி வேறு யாருக்கும் நம்ம வரக்கூடாது, அதுக்கான ஒரு இது மீட்டிங் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் இது பண்ணதை விட, எனக்கு தனியாக எனக்காக ஒரு நீங்கள் குரல் கொடுக்க வேணாம், பொதுவாக யாருக்கு நடந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் வந்து விசாரிச்சுட்டு ஒரு செய்தி வந்தால் இவர் தானா, இது உண்மைதானா அப்படின்னு விசாரித்து போடணும், அதுக்கான ஒரு விழிப்புணர்வாக இந்த மீட்டிங் இருக்குன்னு அவர் சொன்னது. அதனால் இங்கே வந்து ஏன்னா இப்போ நான் சின்ன திரையில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நான் வந்து இப்போ தொடர்ச்சியாக அந்த 40 வருஷம் சினிமா டச்சிலே தான் இருக்கேன். ஒரு பத்திரிக்கையாளர் அவங்கள மாதிரி ஆரம்பித்தேன், விநியோகஸ்தராக வந்தேன், டைரக்டராக வந்தேன், ப்ரொடியூசராக வந்தேன், இப்போ நான் நடிகராக நிறைய படங்களில் பண்ணிகிட்ருக்கேன், சீரியல்லையும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம கூட நடிக்கிற சின்ன சின்ன வயசு பேத்திங்க, நான் ஒரு சீரியலில் மணமகளேவான ஒரு சீரியலில் தாத்தாவாக நடிக்கிறேன், எனக்கு 3 பேத்திங்க. இப்போ இதுகளெல்லாம் நாளைக்கு நம்ம சந்திக்கும் போதோ நடிக்கும் போதோ எவ்வளோ சங்கடம், தர்ம சங்கடமான சூழ்நிலை இல்லை. இது கிளியர் ஆகாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த ஒரு இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது எவ்வளோ பாதிப்பு, தொழில் ரீதியாகவும் பாதிப்பு இல்லையா? அதாவது மானபங்கம்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற கொடுமை மட்டும் இல்லை, ஒரு ஆணோட புகழுக்கும் பெயருக்கும் அவனோட குட்வில்லுக்கும் ஒரு களங்கம் ஏற்பட்டால் அது கூட ஒரு வகையான மானபங்கம் தான், அது கூட ஒரு பலாத்காரம் தான். இப்போ நம்மளுடைய பேர் புகழ் நம்ம கூட இதுவரைக்கும் கட்டி காத்த குட்வில் எல்லாத்தையும் களங்கப்படுத்துகிற ஒரு நாளிதழ் மாலை மலர் இருக்குன்னா, அது மாலை மலர் என்னுடைய பேருக்கும் புகழுக்கும் ஒரு மானபங்கப்படுத்துறது மாதிரி தானே, அது ஒரு பலாத்காரம் பண்ணது தான். அது எல்லாருக்குமே பொருந்தும். நட்புக்கும் கற்புண்டு வைரமுத்து சொன்ன மாதிரி ஆண்களுக்கும் அது இருக்குது. நம்ம புகழை கேவலப்படுத்தினாலோ அசிங்கப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ அது ஒரு பலாத்காரம் தானே. இப்படி முதல்ல வந்து நடிச்சு போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, பாருங்க ஒரு வீக் போகிறாங்க, ஒரு புண்ணு போகிறாங்க,
5 வயசு பிள்ளை கொடுத்தாங்கல்ல, அவன் பொண்டாட்டி போடா புள்ள போடா எவ்வளோ பெரிய வாங்கி கொடுக்கணும். வாழ்க்கை பூரா அது எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லை? அதில் எவ்வளோ பெரிய கூட நடிக்கிற நடிகை அதை துடைக்கவே முடியாது சார். அதனால தான் நான் அண்ணன்கிட்ட ரொம்ப நாள் போகிறேன். நான் இது ஏதாவது பண்ணணுன்னு பண்ணலைன்னா இது பல இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் மாதிரி மீடியாக்கள் ஊடகங்கள் மறுபடியும் வந்தால் தான் ஓ இது அவர் இல்லையா அப்படின்னு எனக்கு கிளியர் ஆகும். நான் ஒரு 4 நாள் பொறுமையாக இருந்தேன் சார். மறுப்பு போட்டுருவாங்க, இந்த ப்ரெஸ் மீட் தேவையில்லை பார்ப்போம். ஒரு பிடிவாம தவறு தான். நம்ம வந்து இங்கே உட்காந்து மாலை மலர் செய்தி வெளியிட்டது ஒரு பக்கம் சார். மாலை மலர் செய்தியை வந்து பார்த்துக்கவங்க மக்கள் குறைவாக தான் இருப்பாங்க. பட் அந்த செய்தியை உண்மை நம்பி உன மாதிரி சேனல்ஸு, வெப்பு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அவங்க எடுத்து போடுறாங்க இல்லையா, அதுதான் உலகம் பூரா போச்சு. அதனால தான் நீங்கள் உலகம் பூரா பரவக்கூடிய மீடியா நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. அது மூலமாக நீங்கள் போடும்போது ஓஹோ அவர் இல்லை பாவம் அவர் மேலே இப்படி படி விழுந்திருக்கு அப்படிங்கிறது கிளியர் ஆகும். இருக்காங்க நிறைய காஸ்டிங் டைரக்டர்ங்கிற பேரில் நிறைய போலியான சுற்றி பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறாங்க பெண்கள். அது தமிழ் சினிமாவுக்கு என்ன அவங்களை எப்படி நீங்கள் அடையாளப்படுத்துறது? அதுதான் உங்களுக்கு சினிமா சம்மந்தம் இல்லாமல் சினிமா பேரை சொல்லிக்கிட்டு இது ஒரு ஃபோர்ஜரி, இது ஒரு திருட்டுக்குமல், ஒரு போலி கலைஞர்கள் அவங்களாம். இவங்க தெரிஞ்சவுடனே ஒரு அவங்க மேலே உண்மை அப்படின்னா சட்டம் சரியாக ஸ்டெப் எடுக்கணும். அவங்க இந்த மாதிரி சினிமா பேரை பயன்படுத்தி யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள மேலே காவல்துறை கடினமாக கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.